மெசேஜில் என்ன எழுத போகிறேன்னா, இந்தியா தமிழ்நாடு ஆர்மி சார்பாக ஹாப்பி பர்த்டேன்னு எழுதலான்னு இருக்கேன். ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிய காலை வணக்கங்கள் அப்படி தானே சொல்லணும் தமிழில் வந்து குட் மார்னிங். ஸோ நிறையா பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான் நான் எனக்கு பண்ண போகிறேன். ஐ நோ நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி பங்தான் சூன்யன் தான் லைக் பிடிஎஸ்க்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு மெம்பரான ஜங்குக்கோட பர்த்டே வந்து ஆக்சுவலி செப்டம்பர் 1. இன்றைக்கி வந்து August 13. பட் ஆல்ரெடி கொரியாவில் வந்து நிறைய இடத்துல செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து எல்லா ஆர்டிஸ்ட் ஐடல்ஸோட ஃபேன்ஸ் இருக்காங்க தானே, லைக் ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ், சைனீஸ் ஃபேன்ஸ், அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ், அதாவது இந்த பர்த்டேக்கு முன்னாடி நாளே வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படியும் அங்கே இருந்த ஊர்லேருந்து இங்கே வந்து அதை பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு உங்களுக்காக பண்ணித்தர முடிகிற ஒரே ஒரு வேலை, நான் இங்கே இருக்கிறனால இது வந்து போய் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இது வந்து ஊர் சுற்றி இதை காட்டி தரலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னா, நம்ம வெளியே போய் ஜங்குக்கோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருந்தாலும் கூடவே உங்களுக்காக தான் நான் போகிறேங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அண்ணாவை சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு எப்படி நம்ம போக போகிறோம்னா, இப்படி தாங்க போக போகிறோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இப்போ ட்ரெயின் இறங்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்கே போயிட்டு இருக்கேன்னா, ஹைப் இன்சைட் பில்டிங் தாங்க போயிட்டு இருக்கேன். 1 hour 15 minutes எடுத்துச்சு இப்போ வீட்டில் நீங்கள் வரக்காக. என்னோட இந்த சைடு இருக்கிற இந்த பில்டிங் பார்த்தீங்களா, இது என்ன பில்டிங் தெரியுமா? இதுதான் வந்து அமோரே பசிபிக். இந்த இன்னிஸ்ஃப்ரீ, லினேஜ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குதானே, லைக் காஸ்மெட்டிக்ஸ் பிராண்ட்ஸ், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இந்த பில்டிங் இருக்குது. நாம் இப்போ எங்கே போனோம்னா, ஸ்ட்ரைட்டு போனால் ஹை பில்டிங் வரப்போ. இப்போ எங்கே இருக்கேன்னா கரெக்டாக ஹை பில்டிங் பார்த்தீங்களா, இதாங்க ஹை பில்டிங் அங்கே இருக்கேன். ஆக்சுவலி வந்து நாளைக்கு தான் பர்த்டே ஆக இருந்தால் கூட இப்போவே எல்லாருமே வந்து இங்கே வந்து ஜேகேக்காக இதை எழுதிட்டு இருக்காங்க, லைக் ஹாப்பி பர்த்டே நோட்ஸ் எழுதி இங்கே ஹை பில்டிங்க்கு பக்கத்தாடி வந்து ஒரு பவலியன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் போய் ஏதாவது எழுதி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே வாங்க. மெசேஜில் என்ன எழுத போகிறேன்னா, இந்தியா தமிழ்நாடு ஆர்மி சார்பாக ஹாப்பி பர்த்டேன்னு எழுதலான்னு இருக்கேன். இங்கே உங்களுக்காக தாங்க இதை எழுத போகிறேன். ஸோ வாங்க இந்த வழியாக போகலாம். ஹை பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிற கஃபேல இருக்கேன். ஸோ கஃபேக்கு உள்ளே போனால் இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ உள்ளே போய் பார்க்கலாமா? பார்க்குற மாதிரி இந்த கஃபே வந்து ஹைப் இன்சைட் பின்னாடி இருக்குங்க. இங்கே வந்து நிறையா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க பர்த்டே ஃபோட்டோஸ். ஸோ இங்கே வந்து இப்போது ஜேகேட பர்த்டே மட்டும் கிடையாது, இப்போது பிடிஎஸில் எந்த மெம்பரோட பர்த்டே இருந்தாலுமே இந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணி அவங்க ஃபோட்டோ வச்சுருவாங்க. நல்லா பார்த்துக்கிங்க.
demokratisch hobby für alle. 진짜. இப்போ பார்த்தது இது எல்லாமே ஜஸ்ட் ட்ரெய்லர் தாங்க. ஸோ நாளையிலேருந்து ஆக்சுவலி இதை விட நிறையா இருக்க போகுது. முன்னாடி பஸ்ஸு மாதிரி அந்த மாதிரி இப்போ சைனீஸ்னா ஜப்பான் ஃபேன்ஸ் அவங்க வந்து பஸ்ஸில் வந்து அந்த பையனோட ஃபோட்டோ போட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஆனால் நாளையிலேருந்து அண்ணா தான் ஆஃபீஸுக்கு போகணுமே, ஸோ டைம் இல்லை. அதனால தான் உங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் காமிக்கலான்னு ஒன் டே முன்னாடியே வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆக்சுவலி செலிப்ரேஷன் இதோட நிறைய பண்ணுவாங்க. இனியும் 1 month செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் நடந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு 7-Eleven என்ன வச்சுருக்காங்கன்னு காமிக்கிறேன். ஹைபுக்கு பக்கத்தாடி இருக்கிற ஒரு பெரிய மால், அந்த மாலுக்கு போகிற ஸ்டேர்கேஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அம்போயிங்க இந்த ஸ்பேஸ். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சு நான் இப்போ தாங்க வீட்டுக்கு வந்து உட்காந்தேன். ஸோ உங்களில் கொஞ்சம் பேராவது ஏன் அவ்வளோக்கா எதுவும் கிடையாதே அந்த மாதிரி நினைக்கலாம். அது என்னன்னா, ஆக்சுவல் செலிப்ரேஷன் வந்து நாளைக்கு தானே. ஸோ அப்போ வந்து நிறையா பண்ணுவாங்க. இது கூட இல்லாமல் வேறு லொக்கேஷன்ஸ்லையும் நிறையா பண்ணியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். லைக் ஹங்காங் அங்கெல்லாம் வந்து ஏதோ ஸ்டாச்சு மாதிரிலாம் வச்சுருக்காங்களாமா. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே போய் காமிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஃபங்க்ஷன் வந்து 1 month எப்படியும் அங்கே இருக்கும், சீக்கிரமாக எடுத்துட மாட்டாங்க. ஆனால் எனக்கு நாளைக்கு வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணு தானே. ஸோ அதனால தான் நான் கொஞ்சமே சீக்கிரமாக போய் வந்துடலான்னு இன்றைக்கே போய் வந்துட்டேன். அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான். என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அண்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. அன்யா.